நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம். 2009 வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார். சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு, ராவணன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை, என்னுடைய சகோதரன், என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமலாக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை. எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதிலே சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார், சர்வதேச விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று. கவலை என்னவென்றால், என்னுடைய யாழ்ப்பாண சமூகம், எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில். ஆனால் தம்பி இளங்குமரனுடைய கூட்டு, சரி தம்பி இளங்குமரன் தான் ஒரு பேரினவாதிகள் என்ற ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்ல வேண்டும், பாவம் அவன். ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை 16 வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் ஒரு ஆள் இருந்தார், இதுல ஸ்ரீரன் ஒருவர் இருக்கிறவர். இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து 2022ஆம் ஆண்டு கோதா ஹோம் ஒன்றை கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் சேஞ்ச். அதனால் தான் 189 பேர் அங்கே இருக்கிறீர்கள். ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டிலிருந்து திரட்டி இருக்கிறது.